உயருகிறது டாஸ்மாக் மதுபான விலை. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபானங்களின் விலையை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தற்போது 4048 டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளில் நாளொன்றுக்கு சராசரியாக 150 கோடி ரூபாய் மது விற்பனை நடைபெறும். இந்த கடைகளில் விஸ்கி, பிராந்தி, வோட்கா, ரம் போன்ற இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு வகை மதுபானங்கள், பீர், ஒயின் உள்ளிட்ட மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களின் விலையை உயர்த்த டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி சாதாரண மற்றும் நடுத்தர வகை வெளிநாட்டு மதுபானங்கள் மற்றும் பீர் உள்ளிட்டவற்றின் விலையை 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற டாஸ்மாக் நிர்வாகத்தின் வாரிய கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கே. விக்னேஷ், அரசு அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் இது குறித்து விவாதித்துள்ளனர். மேலும் பார் உரிமம் 2 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய டெண்டர் அறிவிப்பு மற்றும் அதில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இருப்பினும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை மற்றும் உயர்வின் அளவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. தமிழகத்தில் கடைசியாக கடந்த 2024 பிப்ரவரி 1ஆம் தேதி மதுபான விலைகள் 10 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து டாஸ்மாக் அதிகாரிகள் கூறியதை பார்ப்போம். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்றவுடன் இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுபானங்கள் மற்றும் பீர் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு பெட்டிக்கும் கூடுதல் கட்டணம் நிர்ணயித்தது. இதனால் உற்பத்தி மற்றும் விநியோக செலவு அதிகரித்துள்ளதாக கூறி மதுபான ஆலை மற்றும் பீர் உற்பத்தியாளர்கள் சில்லறை விலையை உயர்த்துமாறு அரசிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதை அரசு உடனடியாக ஏற்கவில்லை என்றாலும் இந்த விவகாரம் டாஸ்மாக் நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் தமிழக அரசு 717 டாஸ்மாக் கடைகள் மூடியதால் வருவாய் இழப்பை ஈடுகட்டும் நோக்கத்துடன் இந்த விலை உயர்வு முன்மொழிவு கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் டாஸ்மாக் சில்லறை மதுபான விற்பனையை தனியார் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கும் வாய்ப்பு குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் இதற்கு நிதித்துறை ஆதரவு அளிக்கவில்லை. தனியாருக்கு விற்பனை உரிமம் வழங்கப்பட்டால் மாநில அரசின் மதுபான வருவாய் பாதிக்கப்படும் என நிதித்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த விலை உயர்வு குறித்து மீண்டும் உயர்மட்ட ஆலோசனை நடத்தி அறிவிப்பு வெளியிடப்படலாம். அடுத்த வாரத்தில் புதிய விலை அமல்படுத்தப்படலாம் என்று டாஸ்மாக் அதிகாரிகள் தெரிவித்தனர்.